Hi, hello friends. Welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Now you can download Google Play Store and App Store. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுள் பேயில் எப்படி உங்களுடைய ஒரு கூகுள் பே அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். கூகுள் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2 பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 3 பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் நம்ம வந்து எல்லாருமே வச்சுருப்போம். நம்ம பெர்சனல் யூஸுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸுக்கு ஒரு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க. அந்த 2 பேங்க் அக்கௌண்ட்டுமே நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் பேயில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 பேங்க் அக்கௌண்ட்டுமே ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படின்னா எப்படி வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சேலரி வாங்குறீங்க, அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுல உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் பெர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்கில் போய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து வந்து பணத்தை எடுத்து இன்னொரு பேங்க்கில் வந்து பணத்தை வந்து போடுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் கூகுள் பே மூலியமாகவே எப்படி வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது 2 பேங்க் அக்கௌண்ட்டுமே உங்களுடைய கூகுள் பேயில் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் வரும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் ரீசார்ஜ், பில் பேமெண்ட், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஃபோன் நம்பர், யூபிஐ ஐடி. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளுனீங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட கூகுள் பே அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அந்த செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து அதை லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய கூகுள் பே அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கேன், ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ வந்து ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாறி இருக்குது. அதாவது எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கிற டிக் மார்க்கை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூ அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டு வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் வந்து 100 ரூபா வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எதாவது கொடுக்கணுன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போ வந்து டிக் மார்க் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் நவ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பின்னை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், அதாவது நான் வந்து ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஐசிஐசி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து பணத்தை வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். நீங்கள் இதுக்காக வந்து இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் வந்து பேங்க்குக்கு போய் தான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. உங்களுடைய கூகுள் பேக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஒரு கூகுள் பே அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.